பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயேசுப்பாவோட நியாய தீர்ப்பின் நாள் மகா கொடூரமான ஒரு நாளாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸு. அன்னைக்கு எல்லா ஜனங்களும் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் நிற்கும் போது ஆண்டவர் மகா கம்பீரமாக கெர்ச்சிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். எல்லாம் இந்த மாதிரி வானம் பூமியே அதிர்ந்துச்சுன்னா, சின்ன பூமி அதிர்ச்சியே ஜனங்களால தாங்க முடியல, வானம் பூமி எல்லாம் சேர்ந்து அதிர்ந்தா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் நியாயத்தீர்ப்பின் நாளில் இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அரணான கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. கர்த்தரை அண்டி கொண்ட ஜனங்களுக்கு என்றைக்குமே ஒரு தைரியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில்.